நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அமானுஷ்யமான, அதே சமயம் வீரமான ஒரு வரலாறு. போர்ல அடிபட்டு சாகிற வீரர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் கையில் வாள் ஏந்தி போர் செஞ்ச ஒரு வீரனை பத்தி தெரியுமா? அவர்தான் தளபதி மருது பாண்டிக்காரன். அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மருது பாண்டிக்காரன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு முறையான போர் பயிற்சி கிடையாது. என்றாலும் காடுகளில் வேட்டையாடும் போது கத்தி மற்றும் வாழ்வீச்சில் அசாத்தியமான வேகத்தை கொண்டிருந்தார். இவருடைய வாழ்வீச்சு எப்படி இருக்கும் என்றால், காற்றில் ஒரு ஈ பறந்தால் கூட அதை இரண்டாக பிளக்கும் அளவுக்கு வேகம் இருக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. சுமார் 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பாளையத்தின் மீது அண்டை நாட்டுப்படை திடீர்னு தாக்குதல் நடத்துது. அந்த சமயம் ஊரில் ஆண்கள் இல்லாததால் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருது பாண்டிக்காரன் வசம் வந்தது. ஊர் எல்லையில் ஒரு குறுகிய பாதையில் நின்று மருது பாண்டிக்காரன் தனியாளாக எதிரிகளை தடுத்து நிறுத்தினார். எதிரி படைகள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவரது வாள் வீச்சுக்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியவில்லை. அப்போது ஒரு துரோகி பின்னால் இருந்து அவரது தலையை துண்டித்தான். அங்கேதான் அந்த அதிசயம் நடந்தது. தலை தரையில் விழுந்தும் அந்த உடல் மட்டும் கையில் வாள் ஏந்தி போர் செய்தது. எதிரிகள் பயந்து நடுங்கி அலறி அடித்து ஓடினர். ஊர் எல்லை வரை அவர்களை விரட்டிய பிறகுதான் அந்த உடல் ஓரிடத்தில் சாய்ந்தது. மருது சகோதரர்கள் அல்லது கட்டபொம்மன் போன்றவர்கள் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அவர்கள் வரலாறு பதிவானது. ஆனால் ஒரு கிராமத்திற்காக தன் உயிரை தந்த மருது பாண்டிக்காரன் போன்றவர்கள் நாட்டுப்புற பாடல்களில் மட்டுமே வாழ்கிறார்கள். இவரை போன்ற மண்ணின் மைந்தர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் வீரத்தடம். இந்த மண்ணோட மறைக்கப்பட்ட வீரத்தை பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம வரலாற்றை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல அதிரடி வீரத்தடங்களை தேடி பயணிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை தட்டி வைங்க.